வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காஃபி லவர்ஸ் கூட டீ லவர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு உரலில் நான் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக தட்டிக்கலாம். ரொம்ப மையாக இருக்கணும்ட்டு இல்லை, இதோட ஃப்ளேவர் கிடைச்சா போதும். ஸோ தட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதே தண்ணியில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இதோட 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சில பேர் சர்க்கரை ஜாஸ்தியாக சேர்த்து குடிப்பாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்து குடிப்பாங்க. ஸோ எந்த அளவு சர்க்கரை போடுறோமோ அதை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கூட குறைய நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிநிலைக்கு வந்துருச்சு. இதோட 2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 1 கப் தண்ணி அப்படியே 1/2 கப்பாக குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம செய்கிற இந்த அளவு 2 பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக டீ போடணும் அப்படின்னா நீங்கள் அளவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பாலை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்க கொதிக்க தான் நல்லா திக்காக வரும். நல்லா ஸ்ட்ராங்கான டீ நல்லா ஃப்ளேவரோடு அப்போ தான் கிடைக்கும். ஸோ பொறுமையாக இதை கொதிக்க விடுறதுல தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொங்க விடுங்க. இது பொங்கும் போது நம்ம திருப்பி சிம்மர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பொங்கி பொங்கி ஒரு 4 தடவை வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாலும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ அதை ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட மணமணக்கும் இஞ்சி டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இப்படி ஒரு சூப்பரான டீயை பிஸ்கெட்டோட சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தான். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.